தமிழக முதல்வர் வந்து 200 தொகுதி வெல்வதே எங்களுக்கு இலக்குன்னு சொல்லியிருக்காரு அந்த தேர்தலில். ஒரு பாட்டு இப்போ இப்போ இன்னும் விட்டா என்ன திரும்ப சொல்லலாம், காதில் கேட்குறவங்க கேட்டால் கேள்வி நெய் வருதுன்னா அடுத்தது பாருங்க அமெரிக்காவை நாங்கள் பிடிச்சி காட்டுறேன்னுவாங்க. ஆமாம், இந்த இவர் இப்போ வந்து ட்ரம்ப் வந்துட்டாரு, ஜோ பைடன் போயிட்டாரு. அடுத்தது எங்களுடைய தலைவர் தளபதி வந்து இவர் ட்ரம்ப்பை வீழ்த்தி அமெரிக்காவில் அத்தனை தொகுதியும் நாங்கள் பிடிப்பேனாரு. ரஷ்யாவில் புதினையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க, புதினையும் வீழ்த்திடுவோம். அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் ஆடுறது ஜாஸ்தி பார்ப்போமே. அதிமுக பாஜக கள்ள கூட்டணி இருக்குது. அதிமுக பாஜக சொன்னீங்க, வருஷம் பூரா 12,000 வருதுன்னு சொல்றாங்க திமுக. யாருடைய பணம் அது? ஏங்க யாருடைய பணம்? அவங்க அப்பா வீட்டு பணமா? நான் கேட்குறேன் திமுககாரங்க அப்பா வீட்டு பணமா இல்லை கருணாநிதி சொத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டு உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? நான் கேட்குற ப்ரெஸ்ஸில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்த பில்லை 1 மாதம் ஆக்குனீங்களா? 3 தடவை ஏற்றிட்டீங்க, 40% ஏற்றிட்டீங்க. எவ்வளோ இன்னைக்கு போச்சு வருமானம்? இன்னைக்கு சொத்து வரி ஏற்றிட்டீங்க, அப்புறம் பால் விலை ஏற்றிட்டீங்க, வீட்டு வரி ஏற்றிட்டீங்க, அப்புறம் முத்திரை கட்டணம் ஏற்றிட்டீங்க. இவ்வளோவும் ஏற்றி கோடிக்கணக்கான, அப்புறம் டாஸ்மாக் சரக்கு அதையும் ஏற்றிட்டீங்க. டாஸ்மாகில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 கோடி ரூபாய் வருமானம். நாங்கள் வந்து இருந்தப்போ 30,000 கோடி வருமானம். இப்போ 20,000 கோடி ரூபாய் வருமானம் கூடியிருக்கு. அப்போ 20,000 கோடி ரூபாய் வருமானம் கூடியிருக்குன்னா டாஸ்மாக் ஒழிக்கிறேன்னு சொன்ன நீங்கள் வருமானம் குறையணுமா இல்லையா? நேச்சுரல் அதானே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா பேசிக்காக நம்ம வந்து யோசிக்கிற விஷயம். வருமானம் குறையணும். வருமானம் குறைஞ்சிச்சுங்க, எல்லாமே குடிக்கிறவங்க குறைஞ்சிட்டாங்க, நாங்கள் வந்து படிப்படியாக முடியணும். அது கரெக்ட். அது 50,000 கோடி 30,000 கோடியிலேருந்து 50,000 கோடி ஏறி இருக்குன்னா அந்த 50,000 கோடி தான் ஏறினா அப்போ குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்தி தான் அதிகமாக தானே ஆயிருக்கப்போ. அப்போ குடிக்கிறவங்க எண்ணிக்கை அதிகப்படுத்தி தான் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். அதுலேயும் வந்து பணம் வந்து அரசுக்கு போயிருக்கு. அந்த 30,000 கோடி சேல் டேக்ஸில் வந்துருக்குது. வருமானம் நேற்று பொதுச்சா சொன்னது போல அவ்வளோ வருமானம் வந்துருக்குது. அவ்வளோ வருமானம் வந்து ஒரு அரசு ஏன் வந்து 1000 ரூபா கொடுக்க, ஒரு 2,500 நாங்கள் கொடுத்தோம், 3,000 ரூபா கொடுத்துட்டு போங்க, சரி 1000 ரூபா கொடுத்துட்டு போங்க, அது கூட கொடுக்க வக்கில்லைன்னா உங்களுக்கு. இந்த துப்புக்கிட்ட அரசாங்கம் மக்களை வஞ்சித்து மக்களை மோசடியாக வந்து இன்னைக்கு வந்து கோயபல்ஸ் பிரச்சாரத்து மூலமாக எல்லாம் நம்ம சொல்கிறது தான் சரின்ற அடிப்படையில் வந்து மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் திருப்பி அடிப்பாங்க. தேர்தல் வந்தால் தான் 1000 ரூபாய் கிடைக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகனே எல்லாரும் இதுங்க 1000 ரூபாய். அது அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இப்போ தேர்தல் இல்லை அதனால கொடுக்கலட்டாரு. ஸோ ஒப்புதல் வாக்கு மூலம் அவரே கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க சுயநலம் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுது. அவங்க உளபடியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மக்களை வந்து இப்போ அம்மா கொடுத்தாங்கன்னா வந்து மக்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறணும் என்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொங்கல் கொண்டாடுற அடிப்படையில் கொடுத்தாங்க. அதே மாதிரி பொதுச்செயலாளரும் கொடுத்தாரு. தேர்தலை மனசில் வச்சு கொடுக்கல. இவங்க ஒத்துக்கினாங்களாப்பா, தேர்தல் இல்லை கொடுக்கலாப்பா. அப்போ தேர்தல் வந்தால் தான் கொடுப்பீங்களாப்பா? அப்போ ஒப்புதல் வாக்கு மூலம் ஸ்டாலின் மனசில் என்ன இருக்கிறத இவர் சொல்லிட்டார். ஸ்டாலின் மனசை அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு. அதில் தேர்தல் மூலம் ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து கோபம் உங்கள் பக்கம் திரும்ப, அது மட்டும் கண்டிப்பா நடக்கும். அதிமுக பாஜக கள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் விமர்சனம் வைக்கிறாரு. நீங்க ஆளுநர் வந்து அதிமுக தான் காமிக்கிற சட்டசபையில ஆளுநர் காமிக்கணும்னு சொல்லிட்டு அதனால கள்ள கூட்டணி உருவாயிருக்கு. அதாவது ஆளுநர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, புரியுதுங்களா? கான்ஸ்டியூஷனல் பாடின்னும் போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் நடந்து கொண்ட விதம் வந்து அது வந்து தனியாக டிபேட்டுக்குரியது. அதுக்குள்ளே நான் போனேன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து 1 மணி நேரம் நான் பேசணும், அது விவாதத்துக்குள்ள வச்சுங்க. அதான் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. நான் ஆளுநர் சப்போர்ட் பண்ணல. ஆளுநர் ஏவா இருந்துட்டு போவோம், பியா இருந்துட்டு போவோம், வி டோன்ட் கேர். ஆளுநர் பொறுத்தவரை அது போஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஏன் வந்து ஸ்டாலின்னு சொல்கிறோம், ஏன் வந்து சீஃப் மினிஸ்டர் சொல்கிறோம்? அது சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறல்ல, ஸ்டாலினுக்கு இல்லை, அந்த சீஃப் மினிஸ்டருக்கு முதல்வருக்கு. அதே மாதிரி யார் முதலமைச்சர், நீங்கள் முதலமைச்சரோட ஆனரபிள் ராமச்சந்திரன் சொல்ல போகிறோம் உங்களை பார்த்து. அதனால் அந்த போஸ்ட்டுக்கு அந்த மரியாதை வந்து கண்டிப்பாக கொடுத்து ஆகணும், புரியுதுங்களா? அந்த வகையில் தான் வந்து அந்த கருத்து இருந்தது. உடனே இது கட்டுறது என்ன, இப்போ நாங்கள் என்ன வந்து இது கோ பேக் மோடின்னு சொல்லி கம் மோடியா சொன்னாங்க, இல்லை வெல்கம் மோடின்னு சொன்னோமா? அதுக்கப்புறம் வந்து கருப்பு பலூனை பறக்க விட்டு வெள்ளை கொடை வந்து காமிச்சோமா, வெள்ளை கொடி காமிச்சோமா? இல்லை வந்து
தன்னுடைய மகனை வந்து பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்து அங்கே போய் சரண்டர்னு சொன்னோமா நாங்கள் சொல்லுங்கள் எங்கள் இடி எதுவும் வராதிங்க, இன்கம் டேக்ஸ் வராதிங்க பாருங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த சும்மா ஒரு பேருக்குனாலும் வந்து துரைமுருகன் வீட்டுக்கு போனாங்க, புரியுதுங்களா? ஆனால் உண்மையே அது இல்லை, புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் மத்திய அரசுக்கிட்ட இவங்களோட ஃபைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து மாட்டுவாங்க இவங்க. அது மாட்டாமல் இருக்கணும்னா போய் சரண்டர், அந்த மாதிரி வந்து ஒரு சரண்டர் ஆகிட்டு வெளிப்படையாக மேலுக்குனால மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெளிவேஷம் போடுறதுல வந்து நிச்சயமாக நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து நாங்கள் போட்டிடுவோம், உங்களுக்கு வேட்பாளர் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். இல்லை, அதாவது எங்கள் பார்ட்டி நிலைப்பாடு தெரிவிச்சிட்டோம். அவங்கவுங்க பார்ட்டி நிலைப்பாடு போட்டிடுறதா இல்லையான்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். ஓகே.